வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து கடந்த 2 வருஷமாக 10th 12th அதிக மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே வராரு. ஸோ 2023 அவர் ஆரம்பித்தார், 2024 இப்போ 2025 மூணாவது முறையாக இந்த வருஷம் 10th 12th அதிக மார்க் எடுத்திருக்கிற மாணவ மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக கௌரவப்படுத்துகிற விதமாக தளபதி விஜயோடைய கல்வி விருது வழங்கும் விழா இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ தளபதி விஜய் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவருடைய கடைசி படமா சொல்லப்படுற ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு. விஜயுமே வந்து ஒரு பக்கம் ஷூட்டிங்ல கலந்துகிட்டு இருந்தாரு, இன்னொரு பக்கம் அரசியலையும் வந்து ஈடுபட்டு இருந்தாரு. இப்போ ஜனநாயகன் படத்துல அவருடைய போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது வந்து வெறும் டப்பிங் ஒர்க் மட்டும்தான். ஒருவேளை விஜய் வந்து டப்பிங்கும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறாரா இல்ல டப்பிங் பொறுமையா பார்த்துக்கலான்னு விட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா படம் ரிலீஸ்க்கு இன்னும் பெரிய டைம் இருக்கு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு தான் படம் வரப்போகுது. ஸோ அதனால நடிச்சு முடிச்சிட்டாரு, இனிமே ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியலில் ஈடுபடுவார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து நிறைய சம்பவங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல ஒரு டிவிகே பேனரோ ஃப்ளாகோ போஸ்டர்ஸோ எதுவுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எல்லாத்தையுமே தவிர்த்து தான் இந்த ஃபங்க்ஷனை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி விஜய் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஃபங்க்ஷன் வந்து நடத்திக்கிட்டே தான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த ஃபங்க்ஷனில் விஜயோடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பேசியிருப்பார். நீட்டை பற்றி பேசியிருப்பார். நீட்டு மட்டும்தான் உலகமா, நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, அதனால உங்கள் மைண்டை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக இருங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார். இவருடைய இந்த ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுது. ஆமாம், விஜய் வந்து கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நெகட்டிவாகவும் வந்து கிளம்புது. அதாவது இப்போ விஜய் வந்து என்ன சொல்ல வராரு, நீட்லாம் யாரும் எழுதாதீங்க, டாக்டர்லாம் யாரும் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்ல வராரா, நீட்டை வந்து அவர் எதிர்க்கிற மாதிரியே தெரியலையே, ஆதரிக்கிற மாதிரிலாம் அவருடைய ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் வந்து கிளம்பிட்டு இருக்கு. ஆக்சுவலாக விஜயோடைய ஸ்பீச் பார்க்கும்போது எனக்கு எப்படி பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நம்ம பயங்கரமாக வந்து முயற்சி பண்ணுவோம். ஒரு கட்டத்தில் நம்ம முயற்சி பண்ணி அது கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்படுவோம். ஆனால் வருத்தப்படுறதை தாண்டி சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுவாங்க, டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, அதனால நிறைய தப்பான முடிவுகளை வந்து எடுத்துருவாங்க. இப்போ நீட் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிதாலிருந்து நிறைய பேர் வந்து நீட்டால் உயிரே விட்டுருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அவங்க வந்து 2021 12th முடிச்சிருக்காங்க. அப்போலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நீட்டு ட்ரை பண்ணி அவங்களால பாஸ் பண்ண முடியல. சரி, இந்த வருஷம் கடைசியாக ஒரு தடவை முயற்சி பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுடைய வீட்டிலேயே அந்த பொண்ணை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தப்பான முடிவெடுத்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டுன்னு இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஃபியரில் இறந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதை தாங்க முடியாமல் இறந்து போகிறதெல்லாம் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சின்ன பார்ட்டு தான், இதுவே வந்து வாழ்க்கை கிடையாது. ஸோ இதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் மனசை தளர விடாதீங்க, தைரியமாக இருங்க அப்படிங்கிற வகையில் விஜய் அவருடைய ஸ்பீச்சை கொடுத்த விதமாக தான் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ நீட்டை ஒன்றுமே பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கோ இல்லை நீட்டில் வந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரதுக்கான அதிகாரம் நம்ம கிட்ட கிடையாது. அதுக்கான அதிகாரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அப்படி இல்லைனா நீதிமன்றத்தால் பண்ண முடியும். இப்போ இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிராக நிறைய கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு, கேஸ்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கான முடிவு எப்படி வரும், எப்போ வரும்லாம் வந்து தெரியாது. இப்போ மற்ற மாநிலங்கள், எல்லா மாநிலங்களுமே நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போராடி குரல் கொடுத்து அப்படி ஒரு பெரிய மாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக நீட்டை வந்து கண்டுக்கல, எல்லாருமே வந்து பழகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. நாமளுமே பழகிட்டோம், ஆனால் நம்மளாலையும் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நீட்டை வச்சு இங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் செய்யப்பட்டதே தவிர வேற எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. இதுக்கப்புறமும் நடக்குமா அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட அதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாங்க. அதாவது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும், உங்கள் கையில் அதிகாரம் வரும், நீங்கள் தான் எங்களுடைய கடைசி நம்பிக்கை, இந்த மாதிரிலாம் பயங்கரமாக எமோஷ்னலாக பயங்கரமாலாம் வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் நீட்டை பற்றி ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து நீங்கள் சேப்பாக்க தொகுதியில் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். அதுக்கும் விஜய் வந்து சிரிச்சார். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை இளைய தளபதினு கூப்பிட்றாங்களோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இளைய காமராஜர்னு உங்களை கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே டூ மச்சாக தான் இருந்தது. விஜயே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பயந்து அவருடைய ஷோல்டரை பிடிச்சிருப்பாரு. என்னன்னா ஏதேதோ சொல்றியேனா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய எக்ஸ்பிரஷனும் வந்து இருந்தது. ஏன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் கூட கண்டிப்பாக விஜயை கம்பேரே பண்ண முடியாது. அதை விஜயே முதல்ல ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அந்தளவுக்கு விஜய் எதுவுமே வந்து பண்ணலை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஃபங்க்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாரு. இது வந்து ஒரு சின்ன படி, இது வந்து ஒரு நல்ல
விஷயம் தான். ஏன்னா வேற யாரும் எந்த கட்சியும் பண்ணாத ஒரு விஷயத்தை இவர் பண்றாரு. அதுக்கு கண்டிப்பா வந்து பாராட்டி தான் ஆகணும். இதை கண்டினியூ பண்ணும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் செய்யணும். இப்போ டிவிகே கட்சியை பத்தியும் விஜயை பத்தியும் பேசப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள்லாம் இல்லை, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும், ரொம்ப டைம் கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ டிவிகே வந்து யார் கூடயாவது கூட்டணி வைக்க போறாங்களா இல்லை தனியாக தான் நிற்க போறாங்களா அப்படிங்கிறத அவங்க இன்னும் தெளிவாக வந்து கன்ஃபார்மே பண்ணலை. கட்சி ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா டிவிகே என்டிகே இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்க, கூட்டணி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு கட்டத்தில் அந்த எதிர்பார்ப்பு உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டிவிகே வந்து டைரக்டாக எதிர்த்தது வந்து 2 கட்சியை, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று வந்து பிஜேபி. இவங்க 2 பேர் தான் எதிரிகள் அப்படின்னே வந்து விஜய் வந்து பேசியிருப்பாரு. ஸோ ஏடிஎம்கே பற்றி அவர் எதுவுமே பேசாமல் இருந்தார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏடிஎம்கே கூட இவர் போய் சேர போகிறாரோ அப்படிங்கிற ஒரு டாக் போச்சு. அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நிறைய நியூஸ் வந்தது. டிவிகே சைட்லேருந்து இவங்க ஒரு சில டிமாண்ட்ஸ் ஏடிஎம்கேக்கு வச்சதாகவும் அந்த டிமாண்ட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் எங்களால் உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இவ்வளோ தான் பண்ண முடியும்னு அவங்க சொன்னதாகவும், ஸோ ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் வந்து ஒத்து வராமல் போய் அதுக்கப்புறமா தான் ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட போய் கூட்டணி போட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ இப்போ டிவிகே அடுத்து என்ன பண்ண போறாங்க, தனியாகவே நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போறாங்களா இல்லை மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பொறுமையாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்க வந்து கண்டிப்பாக விஜய் நம்ம பக்கம் வந்துருவாரு, நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்கிறதாவுமே வந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. சரி, கூட்டணிலாம் எதுவுமே வேணாம், நம்ம தனியாகவே நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்தாங்கன்னா அதில் எந்த ஒரு பிரோஜனமும் இருக்காது, எந்த ஒரு மாற்றமும் வராது. ஏன்னா கண்டிப்பாக டிவிகேயால் தனியாக நின்று ஆட்சிலாம் பிடிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தனியாக நிற்கிறது மூலிமா மக்கள் மத்தியில் எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிவிகேக்குன்னு எவ்வளோ ஓட்டு வருது, எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து தெரிய வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். அவரை தாண்டி இன்னும் அவங்க கட்சியிலேருந்து எத்தனை பேர் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரியாது. ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், 10%லேருந்து 15%க்குள்ளே இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டிவிகே பற்றி பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட போய் சேருவார். ஏன்னா வேற அவருக்கு ஆப்ஷனே கிடையாது. டிஎம்கேவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவாது இப்படி ஒரு கூட்டணியை அமைச்சு ஏதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வைஷ்ணவி அவங்க வந்து டிவிகேலேருந்து டிஎம்கே போய் சேர்ந்தாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியாச்சு, எல்லாருமே வந்து பேசியிருப்பாங்க. இந்த நியூஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம்ல இருந்த பத்மபிரியா அவங்க வந்து டிஎம்கே பக்கம் போனாங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் இப்போ டிவிகேக்கு வந்து நடந்திருக்கு. ஒருவேளை கமல்ஹாசன் மாதிரி விஜயும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா டிஎம்கே பக்கம் போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியுமே பேசப்படுது, ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா ஒரு டைம்ல கமல்ஹாசன் டிவியெல்லாம் பயங்கரமா போட்டு உடைச்சாரு, ஆவேசமா பேசினாரு. அப்படி பேசின கமல்ஹாசன் இப்போ என்ன நிலைமையில இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது அரசியலுக்கு ரொம்பவே பொருந்தும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்க விஜயோடைய இந்த அரசியல் பயணத்தை பத்தி, அவருடைய டிவிகே கட்சியை பத்தி, இன்னைக்கு நடந்த இந்த ஃபங்க்ஷன், இந்த நீட் பிரச்சனையை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.